உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சிங்கம்னா காட்டுல ராஜா, ராசிகள்ல ராஜா வந்து அந்த சிம்மம் தான். அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா, சரியான நேரத்துல குரு உதவுறாருமா. அப்போ அவங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன்னால வருமானம் கூடும். வீட்டுல அப்பாங்கிற ப்ரமோஷன், அம்மாங்கிற ப்ரமோஷன் அது கிடைக்கவும் யோகம் இருக்கு. ஆனா இப்போ எல்லாரும் கேட்கறாங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்பா அம்மா ப்ரமோஷன் கிடைங்க, முதல்ல கல்யாணம் ஆகலையே. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலையும் கவலைப்பட்டது காரணம் 7ல் உட்கார்ந்த சனி சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்ப அந்த 7ஆம் இடத்தை குரு பாக்குறாருன்னா என்ன தடை இருந்தாலும் விலகிட்டு கல்யாணம் ஆயிடும், நல்ல வரன் அமையும். எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு கவலைப்படுற 90s கிட்ஸுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கூடா நட்பு பலருக்கு இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயே பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான வழிக்கு உங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க, அப்படிலாம் இருந்திருக்கும். இப்ப கெட்ட சகவாசம் எல்லாம் விளையிடும். திருச்சி மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் இருக்காரு. இவங்க என்ன பண்ணணும், திருச்சி மலைக்கோட்டையில தாயுமானவரை கும்பிட்டுட்டு உச்சி பிள்ளையாரை போய் கும்பிடணும். சார், சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகுது சார்? சிம்ம ராசிங்கிறதே ராசிகள்ல ராஜா இல்லம்மா. சிங்கம்னா காட்டுல ராஜா, ராசிகள்ல ராஜா வந்து அந்த சிம்மம் தான். அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா, சரியான நேரத்துல குரு உதவுறாருமா. எதனால அப்படி சொல்றேன்னா, இந்த குரு வந்து இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார். பலருக்கு வந்து வேலைகளில் சில பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு நெருக்கடி இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா வருமானம் கூட கிடைச்சிச்சு சிலருக்கு, இருந்தாலும் ஒரு நெருக்கடி அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கல. வேலை பார்க்குற கம்பெனியில் சம்பளம் கூடிச்சா அப்படின்னா சிலருக்கு கூடுது, பலருக்கு கூடலை. பார்ட் டைமாக இன்னொரு ஜாப்பை பார்த்து தான் சம்பளம் வருமானத்தை பெருக்கிக்கிட்டாங்க. இப்போ சொந்த கம்பெனிலேயே வருமானம் பெருகணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவி செய்ய போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. அப்போ அவங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன்னால வருமானம் கூடும். இந்த ப்ரமோஷன் வேலை பார்க்குற இடம் மட்டும் இருக்கக்கூடாது. வீட்டில் அப்பாங்கிற ப்ரமோஷன், அம்மாங்கிற ப்ரமோஷன் அது கிடைக்கவும் யோகம் இருக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, சிம்மராசிக்காரங்களுக்கு அப்பா அம்மா ப்ரமோஷன் கிடைங்க, முதல்ல கல்யாணம் ஆகலையே, அதில் பெரும்பாடாக இருக்குது. ஏன்னா எதனால் கல்யாண தடைன்னா, இவங்களுக்கு வந்து சனி 7ல் இருந்தாருமா. இந்த மார்ச் மாதம் வரைக்கும் சனி 7ல். அப்படி சனி 7ஆம் இடத்துல இருக்காருங்கும்போது பொதுவாகவே ஒருத்தர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ல் சனி இருக்காரு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப லேட்டாக தான் அமையும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு கணக்கு. இப்போ என்னன்னா, அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலையும் கவலைப்பட்டது காரணம் 7ல் உட்கார்ந்த சனி சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்போ அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா என்ன தடை இருந்தாலும் விலகிட்டு கல்யாணம் ஆயிடும், நல்ல வரன் அமையும். அப்போ ஒரு சந்தோஷமான காலம் காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு கவலைப்படுற 90s கிட்ஸுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரப்போகுது. அந்த அமைப்பு நல்லா இருக்கு. 2வது விஷயம் முக்கியமானது, உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் நிறைய போட்டு முதல் பணம் போடக்கூடிய ஒரு பார்ட்னர் பிஸ்னஸுக்கு தேவைப்படுது. சிம்மராசிக்காரங்க பண்ணுற பிஸ்னஸில் சரியான பார்ட்னர் இல்லை, அது ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல பார்ட்னர் கிடைப்பாரு, நல்ல இன்வெஸ்டாரும் கிடைப்பாங்க. அப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணிட முடியும். ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே வேலையில் ஒரு சிரமம் இருக்குது, இல்லை ஒரு H1B விசா சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு சால்வ் ஆயிரும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க, சிம்மத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தடை விலகுதுங்கிறதே ஒரு பெரிய யோகம். அதே மாதிரி கூடா நட்பு பலருக்கு இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயே பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான வழிக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அப்படிலாம் இருந்திருக்கும். இப்போ கெட்ட சகவாசமெல்லாம் விளையிடும், நல்லவர்களுடைய சகவாசம் கிடைக்கும். ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், என்னடா படிக்கிறது, நாளைக்கு படிச்சுக்கலாம்டா, இன்றைக்கி வாட ஜாலியை சுற்றிட்டு வருவோம் அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு இருந்திருப்பாங்க. இப்போது அந்த மாதிரி நண்பர்கள் விலகுவாங்க. உங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு மதிப்பான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைப்பாங்க, மதிப்பான ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அவங்க லைஃப்பில் கொடுத்துரும். அதே மாதிரி 3வது ஸ்தானத்தை அந்த குரு பார்க்குறார். அது ஒரு பெரிய யோகம். மன தைரியம், மனசில் இருக்கக்கூடிய களங்கம், கெட்ட எண்ணம், இதெல்லாம் விலகக்கூடிய யோகம் கிடைக்கும். என்ன பயணம் செய்தாலும் பயணத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும்.
ஒரு நோக்கத்துக்காக பயணம் பண்ணுறார், வெளியூரில் போய் இவரை பார்க்கணும்னு நினைக்கிறார், காரியம் நல்லபடியாக நடக்கும். முயற்சி எல்லாமே ஜெயிக்கும். நல்ல நல்ல முயற்சி நீங்கள் எது பண்ணினாலும் அது ஜெயிக்கும். கை விரல்கள், கழுத்து, மூட்டுக்கள் இதில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பலருக்கு சால்வ் ஆகும். பல சிம்மராசிக்காரங்களை பாருங்களேன், மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், இப்படி பலருக்கு பல ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். 2வது குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. இது எல்லாமே இருக்குது. திருமண வாழ்க்கை வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் கூடும். அதாவது காதல் திருமணம் கூடி வரும். சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இந்த தடவை இருக்குது. அவங்க மனசுக்கு விரும்பின மாதிரியான ஒரு கல்யாணம், மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சி. என் பையனுக்கு ஒரு நீட்டுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி எங்கள் குடும்பத்தில் ஒரு டாக்டரும் இல்லை, ஒரு முதல் டாக்டரும் உருவாகணும் அப்படி என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். பல குடும்பங்கள் இப்போ செய்கிறாங்கம்மா. குடும்பமே சேர்ந்து நின்று பிள்ளைகளை எப்படியாவது மெடிக்கல் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கள் பரம்பரையிலேயே யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இப்போ அந்த படிக்கக்கூடிய யோகம் அந்த பிள்ளைகளுக்கு, சிம்மராசி பிள்ளைகளுக்கு வந்துடும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அற்புதமான நேரம். அந்த யோகம் கூடி வருது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பீங்க. நல்ல வருமானம் தொழில் வளர்ச்சி இருக்கும், கடனையும் அடைப்பீங்க. வியாதிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு நல்ல மருத்துவ உதவி கிடைக்கும். நீங்களே குணப்படுத்திக்கிடுவீங்கன்னு இல்லை, நல்ல மருத்துவ உதவி கிடைக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படின்னு இருக்கிறதுனால இது நல்ல குரு பயிற்சி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிம்மராசிக்காரங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ இவங்க முயற்சி, வீரியம் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு அனுகூலம் தான். சரிங்களா? எழுத்துத்துறையை சேர்ந்தவங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு அவார்டு, ரிவார்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஆடிட்டர்கள், ஆசிரியர்கள், பிஸ்னஸ் துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் பார்த்துருவாங்க. ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஓகே சார், இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன தெய்வம் சார்? நல்லதுமா. இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உச்சி பிள்ளையார் இருக்கார் பாருங்க. எங்கே இருக்காருன்னா திருச்சி மலைக்கோட்டையில் உச்சி பிள்ளையார் இருக்கார். இவங்க என்ன பண்ணணும், திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமானவரை கும்பிட்டுட்டு உச்சி பிள்ளையாரை போய் கும்பிடணும். அப்போ உச்சி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அவரை போய் இவங்க மனதார வழிபடுகிற போது நல்ல மாற்றம் இருக்கும். அங்கே போகும்போது என்ன பண்ணால், சின்ன பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க, சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். அப்படி வழிபட்டுட்டு வரணும். உச்சி பிள்ளையாரை வழிபடுகிற போது வாழ்க்கை உச்சத்துக்கு போயிருப்பா, அவ்வளோ நல்லா இருக்கும். இது சிம்மராசிக்காரங்க மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சாமியை கும்பிடணும். அதுதான் உங்களுக்கு பெரிய வெற்றி. அதுவும் பிள்ளையாரை கும்பிடுறது நல்லது. மகன் நட்சத்திரம் அங்கே இருக்குது சிம்மராசியில். அப்போ உச்சி பிள்ளையாரை கும்பிடும்போது இந்த குரு பயிற்சி லாபமான குரு பயிற்சியாக, நல்ல காசு பணம் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக, எல்லா வகையிலும் சந்தோஷத்தை தரப்போகிற குரு பயிற்சியாக தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுமா. கண்டிப்பாக சார்.